வணக்கம் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல விநாயகர் சதுர்த்தி அன்று தமிழ்நாட்டில் செல்ல வேண்டிய புகழ்பெற்ற விநாயகர் கோயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு எப்பொழுது வருகிறது என்று பார்க்கலாம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி உள்ளது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகே சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது. இதனால் ஆகஸ்ட் 27ஆம் தேதியே விநாயகர் சதுர்த்தியாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 11 மணி முதல் மதியம் 1:40 வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விநாயகர் வழிபாட்டினை செய்யலாம். இதுவே விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்கான சுப முகூர்த்த நேரமாக உள்ளது. அன்றைய தினம் மாலையில் சதுர்த்தி திதி இருக்காது என்பதால் காலை முதல் பகல் வரையிலான நேரத்திற்குள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்வது மிகவும் நல்லது. இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான புகழ்பெற்ற விநாயகர் கோயில்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க என்னோட ரிமோபல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். விநாயகர் சதுர்த்திக்கு தமிழ்நாட்டில் செல்ல வேண்டிய புகழ்பெற்ற கோயில்களில் முதல் கோயிலாக பார்க்க போகும் கோயில் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் ஆலயம்தான். இது தமிழகத்தில் மிக பழமையான கோயில்களில் ஒன்றாகும். இங்கு விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக நடைபெறும். விநாயகரின் கம்பீரமான தோற்றத்தை இந்த கோயிலில் நம்ம காணலாம். அடுத்ததாக திருச்சியில் உள்ள உச்சி பிள்ளையார் கோவில். இது 275 அடி உயர மலை உச்சியில் அமைந்துள்ள விநாயகர் கோயிலாகும். நூற்றுக்கணக்கான படிகள் ஏறி விநாயகரை தரிசிக்க வேண்டும். திருச்சியில் உள்ள மிகவும் பிரபலம் வாய்ந்த ஆலயமாகும். அடுத்ததாக சிதம்பரத்தில் உள்ள நரமுக விநாயகர் கோயில். குழந்தை பாக்கியம் தேடி பக்தர்கள் இந்த விநாயகர் கோயிலுக்கு வருவார்கள். குழந்தை முகம் கொண்ட விநாயகர் இந்த கோயிலில் அருள்பாலிக்கிறார். இந்த தனித்துவமான தோற்றத்தினால் இக்கோயில் மிகவும் பிரபலமானது. அடுத்ததாக கோவை மாவட்டம் புளியகுளம் என்ற இடத்தில் உள்ள விநாயகர் கோயில். இந்த கோயில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய உருவம் கொண்ட விநாயகர் சிலை உள்ளது. இதன் எடை 190 டன் இருக்கும். இந்த விநாயகரை வணங்கினால் வேலை பதவி உயர்வு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள விநாயகர் சிலை மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த விநாயகரை வணங்கினால் வேண்டும் வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா இந்த விநாயகர் சன்னதியை மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம் பழித்துறையில் உள்ள விநாயகர் கோயில் தான். இந்த கோயில் அருப்புக்கொண்டை அருகே அமைந்துள்ளது. ஜடாமுடியோடு வித்தியாசமான தோற்றத்தில் விநாயகர் காட்சியளிப்பார். மாங்கல்ய தோஷம் நீங்க இங்க மக்கள் வருகிறார்கள். அடுத்ததாக தீவனூரில் அமைந்துள்ள பொய்யாமொழி விநாயகர் கோயில். இவரை தெற்குத்தி விநாயகர் என்றும் அழைப்பார்கள். குழந்தை வரும் அருளும் தெய்வமாக இவர் கருதப்படுகிறார். இங்கு விழுதில்லாத அதிசய ஆலமரமும் உள்ளது. அடுத்து திருவண்ணாமலையில் அமைந்துள்ள இடுக்கு பிள்ளையார் ஆலயமாகும். இந்த கோயிலில் விநாயகர் உருவம் குறுகிய இடுக்கிற்குள் உள்ளது. இவரை வழிபட்டால் இடுப்பு கை கால்களில் உள்ள வலிகள் குணமாகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. கிரிவலம் போகும்போது இது விநாயகரை மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததாக தமிழகம் அருகில் உள்ள பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் ஆலயமாகும். இது புதுச்சேரியில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிகவும் பிரபலம் வாய்ந்த கோயிலாகும். மணக்குள விநாயகரை வணங்கினால் மன அமைதி உண்டாகும். கண்ணுக்கு திரையாக தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள பிரசன்ன விநாயகர். இங்கு விநாயகர் பக்தனிடம் காணிக்கை தரும்படி வேண்டி கோயில் கொண்டுள்ளதாக வரலாறு கூறப்படும் நிலையில் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஏகாதசி, ஆடிப்பெருக்கு, அனுமன் ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, பங்குனி உத்திரம் போன்ற நாட்களில் மூலவரான பிரசன்ன விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள ராஜகணபதி விநாயகர். இந்த கோவிலில் அரச மரத்தடியில் அமர்ந்துள்ள ராஜகணபதிக்கு இடது பக்கம் சிவபெருமானும் வலது பக்கம் கிருஷ்ண பெருமானும் உள்ளார். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக இது கூறப்படுகிறது. குழந்தை வரும் வேண்டுவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அளிப்பதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சங்குபாணி விநாயகர். இங்குள்ள விநாயகர் கையில் சங்கை ஏந்தி சங்குபாணி விநாயகராக காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். காஞ்சி மகா பெரியவர் யாத்திரை கிளம்பும் பொழுது, யாத்திரை முடிந்து திரும்பும் பொழுதும் இந்த விநாயகருக்கு 108 தேங்காய் விடலை போடுவது வழக்கம் என வரலாறு கூறுகிறது. அடுத்ததாக சேலத்தில் உள்ள ராஜகணபதி. சதுர்த்தி அன்று ராஜகணபதிக்கு தங்க கவசமும் 8வது நாள் முத்தங்கி சேவையும் சிறப்பாக நடைபெறும். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபடுகின்றனர். இந்த விநாயகர் தினமும் ராஜகோலத்தில் காட்சி தருவதால் இவருக்கு ராஜகணபதி என பெயர் வந்துள்ளது. அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள கரும்பாயிரம் விநாயகர். கும்பகோணத்தில் உள்ள விநாயகர் கோயில்களில் கரும்பாயிரம் விநாயகர் மூத்த விநாயகராக உள்ளார். கும்பேஸ்வரர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மறக்காமல் அருகில் உள்ள கரும்பாயிரம் விநாயகரையும் வழிபட்டு செல்கின்றனர். அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உசிஷ்ட விநாயகர். உசிஷ்ட விநாயகர் மூலவராக கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் கோயில் இது மட்டுமே என்ற சிறப்பை பெற்றுள்ளது. 5 நிலை ராஜகோபுரத்துடன் இந்த கோவில் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை கடந்ததும் நீண்ட வெட்ட வெளியை கடந்து விநாயகரை பார்க்க செல்ல வேண்டும். அடுத்ததாக கும்பகோணத்தில் உள்ள பிரளயம் காத்த விநாயகர். கும்பகோணத்தில் உள்ள திருப்புறம்பியத்தில் உள்ளது சக்திநாத ஈஸ்வரர் ஆலயம். திரேகாயுகத்தின் முடிவில் பூமி 7 கடல்களால் அழிந்த பொழுது சிவபெருமான் இந்த ஆலயத்தை மட்டும் காக்க விரும்பினார். இந்த பொறுப்பை விநாயகரிடம் வழங்கினார். அவர் பிரணவ மந்திரம் மூலம் 7 கடல்களையும்
ஒரு கிணற்றில் அடக்கியதாக வரலாறு உண்டு. விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் இங்குள்ள விநாயகருக்கு 100 கிலோ தேனால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதன் காரணமாக அவருக்கு தேன் உறிஞ்சும் விநாயகர் என்றும் பெயர் உண்டு. தேனை தவிர எந்த பொருளாலும் அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அடுத்ததாக கும்பகோணத்தில் உள்ள திருவலஞ்சூழி விநாயகர். திருவலஞ்சூழியில் அமைந்துள்ளது பெரியநாயகி சமேத சடைமுடிநாதர் ஆலயம். ஒருமுறை தேவர்கள் பார்க்கடலை கடையும் முன்பு விநாயகரை வணங்க மறந்துவிட்டனர். இதனால் அவர்கள் அலையை எதிர்கொள்ள முடியாமல் அவதிப்பட்டனர். அப்பொழுது கடல் நுரைகளால் விநாயகர் பெருமானை செய்து வணங்கியுள்ளனர். இந்த ஆலயத்தில் உள்ள விநாயகர் ஸ்வேச விநாயகர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். கடல் நுரையால் உருவாகியவர் என்பதால் அவருக்கு இங்கு மற்ற ஆலயங்களைப் போல அபிஷேகங்கள் நடைபெறுவதில்லை. பச்சை கற்பூரம் மட்டுமே பொடி செய்யப்பட்டு தெளிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இறுதியாக வேலூரில் உள்ள சுயம்பு செல்வ விநாயகர் ஆலயம். வேலூரில் அமைந்துள்ள சுயம்பு செல்வ விநாயகர் ஆலயம் மிகவும் பிரபலம் வாய்ந்தது. இந்த ஆலயத்தில் உள்ள விநாயகர் சிலை சுயம்பாக உருவாகியவர். இந்த ஆலயத்தில் உள்ள விநாயகர் சிலையை அகழ்வாராய்ச்சி செய்த பொழுது இந்த விநாயகர் சிலை வளர்ந்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்கு அமைந்துள்ள விநாயகர் விக்கிரக விநாயகர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த புகழ்பெற்ற விநாயகர் கோயில்களுக்கு சென்று வாருங்கள். முடியாதவர்கள் வீட்டின் அருகில் இருக்கும் விநாயகரை வணங்குங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்க என்னோட ரெமோகோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓம் விநாயகா போற்றி. நன்றி, வணக்கம்.